அத்தியாபிகா, மக்ஷிகா, மாலா. இந்த மாலான்ற வார்த்தை எதை குறிக்கிறது? மாலை. நம்ம கழுத்துல போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாலையை குறிக்கிறது. மக்ஷிகான்ற இந்த வார்த்தை எதை சொல்றது? பறந்து வர்றது இல்லையா, ஈ ஈ பிளை, அதை சொல்றது மக்ஷிகா. அத்தியாபிகான்றது யார் சொல்றது? ஒரு டீச்சரை சொல்றது, ஃபீமேல் டீச்சரை சொல்றது. இதே இடத்துல அத்தியாபகான் இருந்ததுன்னா மேல் டீச்சர், அத்தியாபிகான்னு இருக்கிறதுனால இது ஃபீமேல் டீச்சரை சொல்றது. இப்போ இது மூணுத்துலயும் நீங்க கவனிங்கோ. நம்ம ஸ்திரீலிங்கம்னா எதை வச்சுட்டு ஸ்திரீலிங்கம்னு சொல்லலாம்னு பார்த்தோம் இல்லையா? தீர்காட்சரம். இப்போ தீர்க்கம் அப்படின்னா லாங் வவல். லாங் வவல்ல முடிஞ்சிருக்கணும். இப்ப கடைசியில போயிட்டு இந்த கா அப்படின்றத நான் பார்த்தேன், அதை ரெண்டா பிரிக்கிறேன். இக்கு கூட்டல் ஆ, இதுதான். இப்ப இந்த இக்கு கூட்டல் ஆன்னு பிரிச்ச உடனே கடைசியில எதுல முடிஞ்சிருக்கு? ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஆ அப்படின்றது தீர்காட்சரமா ஹிரஸ்வாட்சரமா? தீர்காட்சரம். அதுல எதுவும் கன்ஃபியூஷன் இல்ல இல்லையா? இப்போ இல்ல. தீர்காட்சரம்னா லாங் வவல், நெடில், தீர்கஸ்வரஹ. சரி, ஹிரஸ்வஸ்வரஹ அப்படின்னா குரில். இப்போ இது தீர்காட்சரம் தீர்க்கஸ்வரமா இருக்கிறதுனால நம்ம சொல்லிடுறோம், ஆமா வாத்தியார் சொல்லிருக்கார் ஆ ஈ ஊ இது மாதிரி எல்லாம் முடிஞ்சதுன்னா அதெல்லாம் நீங்க ஸ்திரீலிங்கத்துல எடுத்துக்கோங்க. சரி, மேஸ்குலின் ஜெண்டர்ல இப்படிதான் சொல்லி கொடுத்தீங்க, கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டீங்க, 90% தான், மீதி 10% உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படி சொன்னீங்க. இங்கேயும் அதே மாதிரி வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். புரியுறதா? இங்கேயும் அதே மாதிரியான வார்த்தைகள் உண்டு. சில வார்த்தைகள் ஆ அப்படின்னு இருக்கும், பார்க்கும்போது ஆ அப்படின்னு இருக்கும். ஆனா அது உள்ளுக்குள்ள போயிட்டு நீங்க அது டிரைவாகி வந்த விதம், அது கூட சேர்ந்திருந்த பிரத்யயங்களை பார்த்தோம்னா புல்லிங்க பிரத்யயங்கள் சேர்ந்திருக்கும், ஆனா வார்த்தை ஆன்னு வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சுவாமி அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், பிராதா அப்படின்னு எழுதிருக்கேன். நான் என்ன எழுதிருக்கேன்? பிராதா. இப்ப இது எழுதினது புரியுதா இல்ல ஒண்ணு கொஞ்சம் கிளியரா எழுதணுமா? இல்ல நான் புரியுதுண்ணா. இப்ப நான் பிராதான்னு எழுதியிருக்கேனே, பார்க்கும் போதே உடனே என்ன சொல்லிடுவீங்கோ? ஐ தீர்க்காட்சரம் ஃபெமினின் ஜெண்டர் தானே அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா இந்த பிராதான்ற இந்த வார்த்தையானது மேஸ்குலின் ஜெண்டர், பும்லிங்கா. புரியுறதா? இது யார குறிக்க போறது? இது யார குறிக்க போறது? ஒரு அண்ணாவையோ மியூட் பண்ணிடுறேன், பிரதரை குடிக்கிறது. ஒரே ஒரே குருஜி எல்லாரையும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். பண்ணிட்டேன். எல்லாருமே மியூட்ல தான் இருக்கா. ஒருத்தர் 2 பேர் வந்து அன்மியூட்ல வருவா, திருப்பி மியூட் சொல்லாதீங்க. நீங்க சந்தேகம் கேட்கும் போது அவ கேட்கலாம், உங்க ஃப்ளோ கெட்டு போகுது. அது கரெக்ட். ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாது இல்லையா, அதனாலதான். சரியா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க பிராதா அப்படின்ற இந்த வார்த்தையானது பார்க்கும்போது எப்படி இருக்கு? தா ஆ அப்படின்னு நமக்கு தீர்க்காட்சரமா இருந்தாலும் இது எந்த பிரத்யயங்களோட சேர்றது? இதனுடைய அர்த்தத்தை போயிட்டு நம்ம பார்த்தோம்னா இது வந்து யங்கர் பிரதர், எல்டர் பிரதர், பிரதர், இது மாதிரி வார்த்தைகளையே சொல்லின்னு வருது. புரியுறதா? அண்ணன் தம்பி. இப்போ அண்ணன் தம்பின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? மேஸ்குலின் ஜெண்டர் தான் சுவாமி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் உடனே? சுவாமி நீங்க முதல்ல சொல்லுங்க என்ன சொன்னீங்க? சம்ஸ்கிருதம் இது யார சொல்றதுன்றது பத்தி கவலைப்படாது, அது எப்படி டிரைவ் ஆகி வந்ததுன்றதை பத்தி தானே சொல்லணும். நீங்க அப்படி பார்த்தாலும் இது புல்லிங்க பிரத்யயங்கள் கூட சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை தான். பார்க்கறதுக்கு ஸ்திரீலிங்க சப்தம் மாதிரி தெரியறது, உங்களை கன்ஃபியூஸ் பண்றது. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? சார் தான் சொல்லிருக்காரே, வாத்தியார் என்ன சொன்ன, 90% இது மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுன்னு சொன்னாரு, அதுதான் இது. மீதி இருக்கக்கூடிய 10%ல வரக்கூடியதுதான் இது. சரியா? இது உங்களை ரொம்ப அப்படியே போயிட்டு உருட்டுமா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது.
முதல்ல ஒரு 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 கொஞ்ச நாளுக்கு தான் உங்களுக்கு இது வந்து ஒரு கன்ஃபியூஷனா தெரியும். அதன் பிறகு அது உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். இது வந்து மேஸ்குலின், இது வந்து ஃபெமினின். சரி, இதை எப்படி சுவாமி எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும்ன்றதை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா அடுத்தது நீங்க வாசிக்கக்கூடிய டாபிக் அது மாதிரியான டாபிக். அந்த டாபிக் பேர் வந்து சப்த மஞ்சரி. இந்த சப்த மஞ்சரின்ற டாபிக் உள்ள வரும்போது இது ஒண்ணும் நல்லா புரிய ஆரம்பிச்சு. சரியா? சரி, ஒண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். இப்போ நான் இங்க ஒரு வார்த்தை எழுதுறேன். இது என்னது? பிதா. இப்ப இந்த பிதா அப்படின்ற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் தீர்க்காட்சரத்தோட இருக்கு. ஆன்னு முடியாது. ஒருவேளை ஃபெமினின் ஜெண்டர்ல போட முடியுமான்னா போட முடியாது. புரியுறதா? இது மேஸ்குலின் ஜெண்டர் தான். சரியா? இப்போ இந்த 3 வார்த்தைகள், இப்ப நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த ஸ்திரீலிங்கத்தை பத்திய இந்த 3 வார்த்தைகள், இதை ஒட்டி சொன்ன விஷயங்கள், இதுல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். அந்த செகண்ட் வார்த்தையோட அர்த்தம் ஒரு தரம் சொல்றேன். மக்ஷிகா அப்படின்னு அந்த வார்த்தையை உச்சரிக்கணுமா? மக்ஷிகா அப்படின்னா பிழை, பிழை ஈ. சரியா? ஓகே. அந்த முதல்ல பிகாக்கு என்னமோ சொன்னேன் இல்லையா? பிகா, அதுக்கு என்ன சொன்னேன்? என்னமா? குக்கு குக்கு குக்கு. ஓகே. பிக்கஹ அது சொல்றேன் மேஸ். பிகா. சரியா? சரி, இப்போ ஃபெமினைன் ஜெண்டர்ல ஸ்திரீலிங்கத்துல ஏதாவது டவுட் உண்டா? இல்ல மகோதயா. இல்லண்ணா. இல்ல மகோதயா.